உண்மையிலே செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்கள சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாரு அப்டின்னா, சிஎஸ்ஐஆர் அதாவது சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்டின்னு சொல்லி எங்க கூடயே ஒரு நிறுவனத்துல தான் இந்த ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. என்ன அப்டின்னு சொல்லி பார்த்தோம்னா, டெக்னிக்கல் சப்போர்ட் ஸ்டாஃப் ரெக்ரூட்மென்ட் அப்டின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவுமே நம்ம அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்டின்னா, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்டின்ற ஒரு வேலை வாய்ப்பு. அப்புறம் டெக்னீஷியன் அப்டின்ற வேலை வாய்ப்பு. 2 வேலை வாய்ப்புகளுமே இருக்குங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 12 வேலை வாய்ப்புகள் இருக்கு. அதுல 6வது லெவல் ஸ்கேல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த 12 லெவல் வேலை வாய்ப்புன்னு சொல்லி இல்லையா? 12 பேர எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 5 ஓகேங்களா? அதுல 2 ஓபிசில, 1 இடபிள்யூஎஸ்ல, 2 யூஆர் கேட்டகரில ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. 7 பேக்லாக் போஸ்ட்ன்னு சொல்றாங்க. அது என்னடா பேக்லாக் போஸ்ட் அப்டின்னா, 2 எஸ்டில, 3 ஓபிசில, 2 பிடபிள்யூபிடில அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் ஆயிருக்குங்க. சரிங்களா? டெக்னிக்கல் எமுல்மென்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அது என்னடா அப்படின்னா, சம்பளம் எவ்வளோ அப்படின்னா, ரூ. 67,530 ரூ. 67,530 சம்பளம். அதிகபட்ச வயசு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 28 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே டெக்னீஷியன் 1 அப்படின்ற வேலை வாய்ப்புமே 32 போஸ்ட் வேகன்சி இருக்குங்க. அதாவது 26 போஸ்ட். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எஸ்சில 5, ஓபிசில 8, இடபிள்யூஎஸ்ல 2, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில 2, யூஆர் கேட்டகரியில 9. ஸோ டோட்டலா 26 போஸ்டிங் இதுல இருக்கு. அதே மாதிரி 6 பேக்லாக் போஸ்ட்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேக்லாக் போஸ்ட்லயும் இருக்கு. 2 எஸ்சி, 4 ஓபிசி கேட்டகரியில பேக்லாக் போஸ்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ஒரு வாய்ப்புக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரூ. 36,918 சம்பளம்ங்க. இதுக்குமே வயசு 28க்குள்ள இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இங்கே இன்னுமே வாய்ப்புகள் குடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டெக்னிக்கல் ரோல்ல, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ஸ்ல டிஏ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? 12 போஸ்ட் இருக்கு. இதுக்கு சம்பளம் எவ்வளோ? 35,400ல இருந்து ரூ. 1,12,000 வரைக்கும் குடுக்கணும்ன்ற மாரி சொல்லியிருக்காங்க. நீங்க பிஎஸ்சி டிகிரி படிச்சிருந்தாலே போதும். 60% மார்க் வாங்கியிருந்தாலே போதும்ன்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுல 3 போஸ்ட்டு இருக்குங்க. 1 யூஆர்‌க்கு, 1 ஓபிசிக்கு, 1 எஸ்டிக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. 28 வயசுக்குள்ள இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்குமே சம்பளம் ரூ. 35,400ல இருந்து ரூ. 1,12,000 வரைக்குமே. ஒரு போஸ்ட் யூஆர் கேட்டகரியில அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 28 வயசுக்குள்ள இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்தது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மெடிசினல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா மெடிசினல் ஒரு ப்ராசஸ் கெமிஸ்ட்ரிலன்னு சொல்லியிருக்காங்க. 35,400ல இருந்து ரூ. 1,12,000 வரைக்கும் தரோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3 போஸ்டிங் இருக்குங்க. 2 ஓபிசி, 1 யுஇடபிள்யூஎஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 28 வயசுல இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி படிச்சிருக்கணும். அதுல மினிமம் 60% மார்க் வாங்கியிருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எஸ்டி, எஸ்என்டி மேனேஜ்மென்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1 போஸ்ட் இருக்குங்க. 1 பிடபிள்யூபிடி, 1 பேக்லாக் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. 28 வயசுல இருக்கணும்ன்ற மாரி சொல்லியிருக்காங்க. சம்பளம் 35,400ல இருந்து ரூ. 1,12,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்கங்க. பிஎஸ்சி படிச்சிருந்தாலே போதும்ன்ற மாரி சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் நாலேஜ் ரிசோர்ஸ் சென்டர் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதுலயுமே 35,400ல இருந்து ரூ. 1,12,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஒரு போஸ்ட் இருக்கு. பிடபிள்யூபிடி கேட்டகரியில 28 வயசுக்குள்ள இருக்கணும். பிஎஸ்சி படிச்சிருந்திருக்கணும். ஈக்குவலன்ட்டா 60% மார்க் வாங்கியிருக்கணும்ன்றது எதிர்பார்க்குறாங்க. லெவல் 6 டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ன்ற போஸ்ட் 35,400ல இருந்து ரூ. 1,12,400 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு போஸ்ட். ஓபிசி கேட்டகரியில 28 வயசுக்குள்ள இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி ஆர் ஈக்குவலன்ட் அதுக்கு படிச்சிருக்கணும்ன்றது எதிர்பார்க்கிறோம். அடுத்த வாய்ப்பு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சென்ட்ரலைஸ்ட் யூட்டிலிட்டி சர்வீசஸ்ல 35,400ல இருந்து ரூ. 1,12,000 வரைக்கும் தரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ படிச்சிருந்தாலே போதும்ன்றத எதிர்பார்க்குறேன். இப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குங்க. ஸ்க்ரோல் பண்ண வேலை தான் வரிசையா வந்துட்டு இருக்கு. எலக்ட்ரீஷியன் வேலை, அதுக்கப்புறம் ரெஃப்ரிஜரேட்டர் டெக்னீஷியன் வேலை, அதுக்கப்புறம் டெக்னீஷியன் மெடிசினல் ப்ராசஸ் கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி வேலைகள் நிறைய இருந்துகிட்டே இருக்குங்க. லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துட்றேன். மறக்காம கிளிக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. ஃபுல் வீடியோவை பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க.
பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றது கரெக்டா தெரியும். லிங்க்ல நான் ஷேர் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிட்டு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா மக்களே? ஆல் தி பெஸ்ட்.